அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து 19/2/2024 திங்கக்கிழமை அன்னைக்கு நிஃப்டி, பேங்க் நிஃப்டி இந்த 2 இண்டெக்ஸ் அண்ட் இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்குது மிட் கேப் இண்டெக்ஸ் இந்த 3 இண்டெக்ஸ்லையுமே வந்து நம்ம சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல வந்து ஃப்ரைடே அன்றைக்கி வேர்ல்டு மார்க்கெட் என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். டவ் ஜோன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓப்பன் ஆகி உங்களுக்கு மேலே போயிட்டு ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா சஸ்டெயின் பண்ண முடியாமல் ஒரு 0.3% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. S&P வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.4% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. அண்ட் நாஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா 0.8% நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. ஸோ ஃப்ரைடே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா குளோபல் மொமெண்டம் ஃபுல்லாகவே டிட்டோரேட் ஆகிடுச்சு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவோட விக்ஸு, இந்த விக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.4% வந்து பார்த்திங்கன்னா ஏறி இருக்குது. குறையிற மாதிரி குறைஞ்சிச்சு, பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மொமெண்டம் வந்து நெகட்டிவ்க்கு மாறினதுனால விக்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஏறிடுச்சு, 1.5% ஏறி இருக்குது. அடுத்து வந்து யூஎஸோட 10 இயர் பாண்ட் ஈல்டு, இந்த பாண்ட் ஈல்டு வந்து பார்த்திங்கன்னா அகைன் இவனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.1% ஏறி இப்போ வந்து 4.2ல் இருக்கிறான். இது ஒரு நெகட்டிவிட்டி தான். அண்ட் க்ரூட் ஆயிலை பொறுத்த வரைக்கும் பெருசாக எந்த மாற்றமே கிடையாது. உங்களுக்கு இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் கன்சல்டேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ 80 ரூபாய்க்கு போகிற மாதிரி ஒரு கட்டம் தெரியுது ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது. இதை தாண்டிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அகைன் ப்ரைஸ் வந்து கொஞ்சம் மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எப்படி போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். பட் ஸ்டில் இந்த 78 ரூபா இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ் தான். அடுத்து வந்து இதுதான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்க ஸ்டாக்ஸோட இந்தியன் ப்ரைஸ் க்ளோஸ் ஃப்ரைடே அன்னைக்கு. ஸோ எல்லாருமே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்காங்க. பேங்கிங் செக்டர் வந்து 1% கீழே பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. விப்ரோ ஒரு 4.7% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. இன்ஃபி வந்து ஒரு 1.5% பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு. அதே இங்கே பார்த்திங்க அப்படின்னா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக முடிஞ்சிருக்கு. இங்கே பாசிட்டிவானால் அங்கே நெகட்டிவாக தான் இருக்குது. இது ஒரு நெகட்டிவ் சைன். ஐசிஐசி பேங்க் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் பாசிட்டிவாக கிடையாது. விப்ரோ வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் 4.7 ஏறி இருந்துச்சு, இங்கே 4.05 தான் ஏறி இருக்குது. இன்ஃபியுமே வந்து பார்த்திங்கன்னா 1.5 ஏறி இருந்துச்சு, இங்கே 0.7 தான். அதாவது பாதிக்கு பாதி தான் வந்து பார்த்திங்கன்னா யூஎஸில் பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. இதுவுமே ஒரு நெகட்டிவ் சைன் தான். அடுத்து இப்போ மார்னிங் வந்து மற்ற வேர்ல்டு மார்க்கெட்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் வந்து ஹாலிடே, அதனால் வந்து யூஎஸ் ஏடிஆரில் வந்து மிகப்பெரிய மாற்றங்கள் எதுவும் இருக்காது. S&P வந்து பார்த்திங்கன்னா ட்ரேட் ஆகலை, 17.2 நிற்குது. பட் வந்து டவ் ஜோன்ஸ் வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. நாஸ்டாக் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அடுத்து வந்து டாக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, ஃப்ரான்ஸ் பாசிட்டிவாக இருக்குது, லண்டன் பாசிட்டிவாக இருக்குது, நம்ம ஜப்பானும் பாசிட்டிவாக தான் இருக்குது, ஹாங்காங் பயங்கர பாசிட்டிவாக இருக்குது, ஹாங்காங் சைனாவும். ஆக்சுவலி இதெல்லாம் அன்னைக்கு க்ளோஸ் ஆன ப்ரைஸ் போல். அதுக்கப்புறம் இன்றைக்கி மார்னிங் இன்னும் ஓப்பன் ஆகல. ப்ராப்ளி அங்கே கூட ஹாலிடேவாக இருக்கலாம், எனக்கு அது தெரில. நமக்கு அது தேவையும் கிடையாது. ஏன்னா அந்த மார்க்கெட் நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரிய அளவுக்கு நம்மளுடைய மார்க்கெட்டை பாதிக்காது. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடே அன்னைக்கு கொஞ்சம் நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருந்தாலுமே இப்போ மண்டே மார்னிங் வந்து கொஞ்சம் நல்லா தான் ஓப்பன் ஆகிருக்கு. கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா எங்கே இருக்குது அப்படிங்கிறத அடுத்து பார்த்துடலாம். நம்ம கிஃப்ட் நிஃப்டி வந்து 22,159 160 நல்லா தான் ஓப்பன் ஆகிருக்கான். ஸோ அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நைட்டு வந்து க்ளோஸ் ஆகும்போது கொஞ்சம் கீழே தான் இருந்தான். இங்கே பாருங்கள், இன்றைக்கி மார்னிங் ஓப்பனில் தான் வந்து மேலே போயிருக்கான் ஒரு 50 பாயிண்ட்டு. ஸோ அன்றைக்கி வந்து 22,200 வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து பெரிய ஃபால். உங்களுக்கு டவ் ஜோன்ஸே வந்து பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஹவரில் தான் ஃபால் வந்துச்சு. இங்கே பாருங்கள், நல்லா தான் மேலே போயிட்டு இருந்தான். கடைசியில் வந்து விழுந்துட்டான். இது ஃபுல்லாக ப்ராஃபிட் புக்கிங் நினைக்கிறேன், அதனால தான் கீழே விழுந்துட்டான். பட் டேயில் வந்து பிரேக் ஆகலை, இது ஒரு நல்ல விஷயம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கிஃப்ட் நிஃப்டியும் வந்து ஃபால் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ நம்ம வேர்ல்டு மார்க்கெட்லாம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கிறதுனால ஓப்பன் ஆனவுடனே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 பாயிண்ட் வந்து மேலே போயிட்டுருக்கான். ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு க்ளோஸ் வந்து பார்த்திங்கன்னா 22,097 நமக்கு வந்து ஃப்ரைடே க்ளோஸ். இப்போ ஓப்பன் ஆகிறது 22,165 அப்படின்னா உங்களுக்கு வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் வருது? 22,097லேருந்து இதுனா வந்து ஒரு 0.3%, 66 பாயிண்ட் வந்து கேப் அப் காட்டுது. ஓகேங்களா, 0.3% கேப் அப் ஆகுது. அப்போது நிஃப்டி இண்டெக்ஸில் 0.3% கேப் அப் அப்படின்னா நம்ம வந்து டுமாரோ சிபிஆர் வந்து ஆன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ எஸ், நம்ம டுமாரோ சிபிஆர் ஆன் பண்ணிட்டோம். டுமாரோவில் வந்திருக்க சிபிஆர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசெண்டிங் மீடியம் சிபிஆர். ஓகேங்களா, ஸோ இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு ட்ரெண்டிங் டே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்க மாதிரி தான் எனக்கு தெரியுது. ப்ளஸ் இந்த சிபிஆரில் R1க்கும் S1க்கும் இடையில இருக்க டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து சிமிலராக இருக்குது. ஸோ இப்போ நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 0.3% கேப் ஆகுது அப்படின்னா க்ளோஸ் வந்து 22,040. ஓகேவா, இங்கேருந்து 0.3% அப்படின்னா அடையப்பா நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா R1க்கு மேலே வந்து ப்ரைஸ் வந்து ஓப்பன் ஆகுது. எப்போவுமே R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா நமக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட்ஸ் வந்து கிடைக்கும். அப்போது ப்ரைஸ் வந்து R1க்கு மேலே ஓப்பன் ஆச்சுன்னா டே ஹையை தாண்டிச்சு, ஒரு 9:30க்கு மேலே டே ஹையை தாண்டுது அப்படின்னா அது ட்ரெண்டிங் டேவாக மாறி R2 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
அதுவே உங்களுக்கு வந்து R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை இதை ரெண்டையுமே தாண்டிச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து R1 ரிவர்சல் வந்து சிபிஆர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது ரெண்டு தான் வந்து பார்த்திங்கன்னா ஹை ப்ராபபிள் ட்ரேட். மூணாவது ட்ரேட் என்ன அப்படின்னா உங்களுக்கு அசெண்டிங் சிபிஆர் ஃபார்மாக இருக்கிறதுனால மார்க்கெட் வந்து பை ஆன் டிப்பில் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஸோ மார்க்கெட் வந்து இன்கேஸ் உங்களுக்கு சிபிஆரில் வந்து ரிவர்சல் எடுத்து அப்படின்னா சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட்டும் எடுக்கலாம். இது மூணு தான் இந்த செட்டப்புக்கு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அதே மாரி வந்து உங்களுக்கு மார்க்கெட் S1 கிட்ட வருது அப்படின்னா S1 ரிவர்சல் ட்ரேடை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது 4வது ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி. பட் கிடைக்குமா அப்படிங்கிறது தெரில. அடுத்து நம்ம அப்படியே பேங்க் நிஃப்டி பக்கம் போயிடலாம். ஸோ பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா சேம் அதே தான். உங்களுக்கு வந்து அசெண்டிங் மீடியம் சிபிஆர் ஃபார்ம் ஆயிருக்கு. உங்களுக்கு க்ளோசிங்கிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 0.3% க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா 46,384 அப்படின்னு வந்துருக்கு. ஸோ கொஞ்சம் மேலே தான் இருக்குது. ஸோ இங்கேருந்து 0.3% அப்படின்னா உங்களுக்கு இதில் வந்து ப்ரைஸ் வந்து R1க்கு மேலெலாம் ஓப்பன் ஆகல. சிபிஆருக்கும் R1க்கு இடையில தான் ஓப்பன் ஆகுது. அப்போ நீங்கள் பேங்க் நிஃப்டியில் ஒரு ஹை ப்ராபபிள் ரேட் எப்படி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஃபஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி R1 PDH இது ரெண்டுமே தாண்டணும். இது ரெண்டையும் தாண்டி மேலே போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு ட்ரெண்டிங் மூவ் கிடச்சிரும். ஓகேங்களா? ஆனால் அதே மாதிரி இங்கே பாருங்கள் நம்ம லாங் டேர்ம் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ரெசிஸ்டன்ஸ் கிட்ட தான் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் நேற்று போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் எடுத்து கீழே வந்திருக்கு. ஓகே, இந்த இடம் பார்த்தீங்கன்னா போயிட்டு கீழே வந்திருக்கு. விச் மீன்ஸ் ப்ரைஸ் வந்து பிடிஹெச்சை தாண்டிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் நல்லா தாண்டிடுச்சு அப்படின்னா ஒரு பெரிய ரேலி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அந்த ரேலி வந்து உங்களுக்கு இதோட ஹை இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் வந்து ப்ரீவியஸில் வந்து ஸ்விங் ஹை. இது வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. 46,900 வரைக்கும் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். ப்ரைஸ் வந்து சிபிஆருக்கும் R1க்கு இடையில தான் ஓப்பன் ஆகுது. போய் பிடிஹெச் தாண்டணும், அந்த R1 தாண்டணும். இதுதான் R1. ஸோ R1 பிடிஹெச் ரெண்டுமே தாண்டினா தான் ட்ரெண்டிங் வரும். இது ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட். அப்படி இல்லை அப்படின்னா இன்றைக்கி வந்து பேங்க் நிஃப்டி விழுந்து இந்த சிபிஆரையை தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த சிபிஆரை பார்க்கும்போதே எனக்கு என்னமோ இன்றைக்கி ஒரு டவுன் சைடு மூவ் வந்துருமோ அப்படின்னு தோணுது. பட் நம்ம செட்டப் நமக்கு தோன்றதெல்லாம் நம்ம வந்து என்றைக்குமே வந்து நம்பக்கூடாது. ப்ரைஸ் என்ன கண்ணுக்கு சொல்லுதோ அதை மட்டும்தான் நம்பணும். ஸோ அஸ் பர் த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து R1 ட்ரெண்டிங் மூவ் வந்து மேலே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது அசெண்டிங் சிபிஆர் இருக்கிறதுனால ப்ரைஸ் சிபிஆர் கிட்ட சப்போர்ட் எடுத்து ரிவர்சல் எடுக்கும்போது கூட அடுத்து R1 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவும் ஹை ப்ராபபிள் ட்ரேட் தான். இதுக்கு மூணாவது ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா கீழே S1 ரிவர்சலும் எடுத்துக்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டியில் இந்த மூணு தான் ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி இருக்கிற மிட் கேப் நிஃப்டி பக்கம் போயிடுவோம். மிட் கேப் நிஃப்டிலையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு அசெண்டிங் மீடியம் சிபிஆர் தான் வந்திருக்கு. ஸோ இது வந்து எந்த அளவுக்கு கேப் அப் ஆகும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து முடிவு பண்ணவே முடியாது. நம்ம நிஃப்டிக்கு இருக்கிற 0.3% வச்சோம் அப்படின்னா 0.5%, 0.6% அப்படிங்கிற மாதிரி கேப் அப் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு மிட் கேப் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா பிடிஹெச்சுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகும் கண்டிப்பாக. அப்போது மிட் கேப் நிஃப்டிலையுமே ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிடிஹெச்சுக்கு மேலே ஓப்பன் ஆகி R1 தாண்டி மேலே க்ளோஸ் வச்சா நீங்கள் வந்து ஒரு ட்ரெண்டிங் டே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது மேலே. அதே மாதிரி சப்போஸ் உங்களுக்கு பிடிஹெச்சை தாண்டி க்ளோஸ் வச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து சிபிஆர் கிட்ட வந்து சப்போர்ட் எடுத்து கன்சல்டேஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எப்போவுமே மிட் கேப் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய ட்ரெண்டிங் அப்படிங்கிறதா கிடைக்காது. மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து கன்சல்டேட் தான் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ரெண்டு முக்கியமான ட்ரேட் வந்து ட்ரை பண்ணலாம். ஒன்று வந்து R1 ட்ரெண்டிங் ட்ரேட், அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு சிபிஆர் ரிவர்சல் ட்ரேட். இன்றைக்கி வந்து மிட் கேப் நிஃப்டி மிகப்பெரிய அளவுக்கு ஃபாலோ ஆகிறதுக்கு எந்த வாய்ப்புமே கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ட்ரேட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஹை ப்ராபபிள் ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும். அடுத்து நிஃப்டியோட ப்ரைஸ் ஆக்ஷன் வச்சு பார்க்கும்போது நம்ம ஆல்ரெடி போட்டிருந்த இந்த டிசெண்டிங் சேனல் பேட்டர்ன்றது டெசிசிவாக பிரேக் ஆகி இங்கே பாருங்கள் இந்த கேண்டில் வந்து பார்த்திங்கன்னா செல்லிங் ப்ரெஷர் வந்திருக்கு. ஆனால் அது ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து அதை பை பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்தராக மார்க்கெட் கன்சால்டேட் தான் இருக்குது. இப்போ வந்து ஏதோ ஒரு ட்ரிகருக்காக மார்க்கெட் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. அந்த ட்ரிகர் வந்துச்சு அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் ஹை அடிச்சுட்டு மேலே போயிடும். அந்த ட்ரிகர் வந்து எங்கே வரப்போகுது அப்படிங்கிறது தெரியல. யூஎஸ் மார்க்கெட் வேறு ஹாலிடேயில் இருக்குது. ஸோ ஃபர்தர் இன்றைக்கி மார்க்கெட் கன்சால்டேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. எப்போவுமே யூஎஸ் மார்க்கெட் ஹாலிடே அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் வந்து கன்சால்டேட் தான் ஆகும். பெரிய மூமெண்ட்லாம் கொடுக்காது. ஸோ இன்றைக்குமே அந்த கன்சால்டேஷன் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆஸ் பர் த ப்ரைஸ் ஆக்ஷன். சப்போஸ் ப்ரைஸ் கீழே வருது அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த 21,900 வந்து தாண்டி கீழே போகும்போது தான் பேரிஷ் ஆகும். அது வரைக்குமே மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பை அண்ட் டிப்பில் இருக்குது அப்படின்னு தான் அர்த்தம். சப்போஸ் கீழே விழுந்தாலுமே இந்த இடத்துல மார்க்கெட் வந்து பை ஆகி மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. அதே மாதிரி இந்த ஆல் டைம் ஹையை தாண்டும் போது 22,100 தாண்டும் போது ஃபர்தராக வந்து பார்த்திங்கன்னா மேலே இன்னொரு மிகப்பெரிய ரேலியும் நம்ம எதிர்பார்க்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுது. ப்ரைவேட் பேங்க்கில் வந்து சில விஷயங்கள்லாம் சரியாக இல்லாதனால, முக்கியமாக HDFC பேங்க்கால். அதனால் இங்கே பாருங்கள் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோ ஃபார்ம் ஆச்சுங்களா, அதை விட கீழே தான் அடுத்த லோ ஃபார்ம் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை அடுத்த லோ வந்து பார்த்திங்கன்னா அதை விட கீழே ஃபார்ம் ஆயிருக்கு. அப்படியே ஒரு கிராஸாக ஃபார்ம் ஆயிருக்குன்னு வைங்களேன். ஸோ இந்த ஹை உடைக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல அப்சைடு மூவ் வர்றதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது.
பட் அது இன்றைக்கி நடக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ப்ராபப்ளி ஒரு நாளைக்கு நாளான்னைக்கு ஒரு தேர்ஸ்டே மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரி மார்க்கெட் மியூட்டடாக கன்சால்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஃபர்தராக பெருசாக கீழே போகிறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கன்சல்டேஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கன்சல்டேஷனில் ஏகப்பட்ட பேர் வந்து பை பண்ணி இருந்திருப்பாங்க. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக மார்க்கெட்டை கீழேயும் விட்டுற மாட்டாங்க. ஸோ இந்த வாரம் ஃபுல்லாகவே நான் பேங்க் நிஃப்டியில் கன்சல்டேஷன் தான் எதிர்பார்க்குறேன். ப்ராபப்ளி லாஸ்ட்டாக தேர்ஸ்டே ஃப்ரைடே மாதிரி பிரேக் அவுட் ஆகி உங்களுக்கு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பட் கீழே ஃபர்தராக போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே என் கண்ணுக்கு தெரிகிறது. இந்த மேலே இருக்க இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 46,700 அப்படிங்கிற பாயிண்ட்டை உடைக்கும்போது கண்டிப்பாக பேங்க் நிஃப்டியில் நம்ம ஒரு நல்ல அப்சைட் மூவ் வந்து பார்க்கலாம். அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்விங் ஹையான 47,200 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கிறது.